ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 8 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன? ஓகே, மேஷ ராசி 6 of Wands, ரிஷப ராசி 10 of Cups, மிதுன ராசி 4 of Wands, கடக ராசி டெத் கார்டு, சிம்ம ராசி சன் கார்டு, கன்னி ராசி 4 of Cups, துலாம் ராசி 8 of Swords, விருச்சிக ராசி 8 of Wands, தனுசு ராசி 7 of Cups, மகர ராசி தி வேர்ல்ட், கும்ப ராசி மெஜிஷியன், மீன ராசி தி டவர். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி 6 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட நாள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாளாக இருக்கும். ஓகே, நீங்கள் கடினமாக உழைச்சது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பாராட்டு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பண்ணுறது சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, பப்ளிக் அட்டென்ஷன் இல்லைன்னா ஒரு அப்ரிசியேஷன் வரதுக்கான வாய்ப்பு நெருக்கி இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ரிஷப ராசி 10 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மன நிறைவு நிறைஞ்ச நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஓகேவா, ஃபேமிலி கூட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ரிலேட்டிவ்ஸோட ஒன்றா சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் நினச்சது போலவே இன்றைக்கி எல்லாமே நடக்கும், நல்லபடியாக நடக்கும், ஹார்மோனியாக நடக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 of Wands வந்திருக்கு. இது ஒரு செலிப்ரேஷன் கார்டு. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வெற்றியாவது கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வீட்டில் ஏதாவது குட் நியூஸ் கிடைக்கலாம், ஃபங்க்ஷன் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். ஓகே, அதே மாதிரி என்கேஜ்மெண்ட், ரீயூனியன் இல்லை ஹவுஸ் வார்மிங், அந்த மாதிரியான வைப்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். அதே மாதிரி திரும்பவும் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் திரும்பி வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்துருக்கலாம், பட் இப்போ ஒரு பேலன்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெத் கார்டு வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். இது ஒரு விஷயம் முடியுது, அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் தொடங்குது. ஓகேவா, அதை தான் இந்த கார்டு மீன் பண்ணுது. ஸோ பழைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு இன்றைக்கி பிகின் ஆகுது. ஓகேவா, கரியரில் நிறைய சேஞ்சஸ் வரலாம், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ சாப்டர் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் கோ, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி தான் இன்றைக்கி. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி சன் கார்டு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியஸ்ட் கார்டு இது. ஸோ இன்னைக்கு டே உங்களுக்கு ரொம்ப லக்கி டேவாக இருக்கும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு நாள். ஓகேவா, வேலையாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, குழந்தைங்க, குடும்பம், இது தொடர்பாகவும் ஒரு நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னி ராசி 4 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களோட மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும், இல்லை நீங்கள் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, உங்கள் பக்கத்துலேயே நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா, புதுசாக ஒரு ஆங்கிளில் விஷயங்களை பாருங்கள், சான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசி 8 of Swords வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மனசில்
குழப்பங்கள் நிறையா இருக்கும், பயம் இருக்கும், செல்ஃப் டவுட் நிறைய இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா? நீங்கள் எதுலேயோ சிக்கிக்கிட்ட மாதிரியான ஒரு ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் அது வந்து உங்களோட மென்டல் பிளாக்கேஜ் தான். ஓகேவா? ரியல் லைஃப்பில் அப்படி எந்த ஒரு சிக்கல்லையும் நீங்கள் சிக்கி இல்லை. எந்த பயமும் வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். ஓகே? நீங்கள் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான வழி நல்ல தெளிவாக இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உங்கள் மனசை வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா விஷயமும் நல்லா நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நாள் வந்து ஒரு அதிரடியான நாளாக இருக்கும். ஓகேவா? எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமாக நடக்கும். அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜஸ் வரலாம். நீங்கள் திடீர்னு ட்ராவல் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி கம்யூனிகேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் மெசேஜ் வரலாம் உங்களுக்கு. ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஓரியன்ட் டே. ஓகே? அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து நிறைய ட்ரீம்ஸ்க்கு நடுவில் இருப்பீங்க. ஓகேவா? ஆனால் எல்லாமே வந்து ரியல் கிடையாது. ஏதோ ஒரு கற்பனை, மாயம் அதெல்லாமே இருக்கும். கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையில நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். எது கற்பனை, எது உண்மை, எது மாயை, எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணி எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். ஓகேவா? ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே? அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைக்கிள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம், அடைஞ்சிருக்கலாம். ஓகே? வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் வந்து நிற்குது. அதனால் நீங்கள் தைரியமாக எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட விருப்பம் உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே உங்கள் கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு நல்ல எனர்ஜி இப்போ உங்ககிட்ட இருக்குது. ஓகேவா? உங்களோட திறமை, உங்களோட பேச்சு, உங்களோட மனசு இது எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியே வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே? புதுசாக ஒரு ஆரம்பம் இருக்கலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களோட மேஜிக் பவரை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான். ஓகே? அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா டவர் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில எதிர்பாராத மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரும். சில ஷாக்கிங் இன்சிடெண்ட் வரும். ஒரு சடன் ரியலைசேஷன் வரும். இல்லை ஒரு ட்ரூத் வந்து ஒரு ஷாக் மாதிரி உங்களுக்கு ரிவீல் ஆகலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. ஓகே? ஒரு ரீபில்ட் பண்ணுற வாய்ப்பு தான் உங்களுக்கு. ஓகே? நீங்கள் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே, பழைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே விட்டுட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம். ஓகேவா? ஒரு பழைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க போகுது அப்படிங்கிறத இந்த டவர் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பழசை விட்டுட்டு புதுசு வரத்துக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சக்ஸஸ் எனர்ஜி வந்து இன்றைக்கி இருக்குது. ஓவரால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டே வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.